ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம 4th டே ஆஃப் சீரீஸ் 18ல இருக்கோம். அப்பர் பாடிக்கான எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்க போகிற நாள். இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான மூவ்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதாவது இந்த மழை காலத்தில் வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம், இருக்கிற இடத்துலையே பண்ணலாம், வயசானவங்களும் பண்ணுற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. முடிச்சதுக்கப்புறம் இதோட எல்லா பெனிஃபிட்ஸையும் சொல்லித்தரேன். ஓகே, ஸ்டே டியூன்ட். இன்னைக்கு பண்ண போகிற எக்ஸசைஸ் எல்லாமே ஸ்பைனல் கார்டை டார்கெட் பண்ணி பண்ணுறோம். அதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ண வைக்க போகிறோம். எப்பயுமே அது கம்ப்ரெஷன் அழுத்தத்திலே இருக்கு இல்லையா, அதை நல்லா விரிவடைய செஞ்சால் அதுக்கு நல்லது தான். ஓகே, பண்ணலாமா? ஃபஸ்ட்டு கையை இப்படி வச்சுக்கோங்க, சேர்த்து மேலே தலைக்கு மேலே நல்லா முறுக்கிற மாதிரி கொண்டு போகணும். எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச், உடம்பை வந்து எவ்வளோ தூரம் இழுக்க முடியுமோ இழுங்க. ஓகே, பாருங்க, கையை நல்லா மேலே எடுத்துட்டு போய் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. உடம்ப மேலே யாரோ இழுக்கிற மாதிரி நினச்சி அப்படி உங்களே நீட்டமாக மேலே பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்படி கையை கீழே பண்ணுங்க. ஓகே, ஒரு 5 தடவை பண்ணுங்க. அப்படியே உங்க ஹைட் மேலே நீண்டு போற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணணும். ஓகே, கையை நல்லா நீட்டிக்கோங்க. அதே மாதிரி தான் மேலேயும் நல்லா நீட்டணும். ஓகே, இதுக்கு அடுத்த வேரியேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கை அதே மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா முன்னாடி தள்ளுங்க, உடம்ப சாச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் உங்க முதுகை இழுத்து முன்னாடி வைக்க முடியுமோ வச்சுட்டு நியூட்ரல் பொசிஷனுக்கு திருப்பி எழுதுங்க. ஓகே, நல்லா நீண்டு போங்க ஃப்ரண்ட்ல. ஓகே, அதுக்கப்புறமா எழுந்துக்கோங்க. பேலன்ஸ் இல்லாதவங்க பக்கத்தில் ஏதாவது சப்போர்ட் வச்சுக்கோங்க. நம்ம இப்படி பண்ணும்போது விழறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, அந்த பேலன்ஸ் வேணும் நமக்கு. ஓகே, இதுக்கு அடுத்தது ஸ்பைனல் கார்டை இன்னும் ஒன்று பண்ணால், அதாவது சோம்பல் முறிக்கிற மாதிரியான ஒரு ஆக்ஷன் பண்ணால் நல்லா இன்னும் விரிவடை வைக்க முடியும். பார்க்கலாமா? அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம காலையில இருந்து எப்படி சோம்பல் முறிப்போம் அதையே தான் பண்ண போகிறோம். பாருங்க, உள்ள உடம்ப முறுக்குங்க. 2 கையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு எவ்வளோ தூரம் 2 கையும், அந்த பக்கம் ஒருத்தர் கையை இழுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் கையை ஒருத்தர் இழுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி நம்ம உடம்பு நல்லா இழுக்கும், அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஓகே, அவ்வளோதான். இதோட கூட ஒரு நல்ல வழியும் இருக்கு. ஸ்பைனல் கார்டை நல்லா நீட்டி விடுறதுக்கான வழி. முடிஞ்சவங்க மட்டும் பண்ணுங்க, முடியாதவங்க ட்ரை கூட பண்ணாதீங்க. ஓகே, இப்போ அதை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி பண்ண மூவ்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது மெயினாக ஸ்பைனல் கார்டை தான் டார்கெட் பண்ணுறது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்ம பொதுவாக டெய்லி ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா முதுகு தண்டு வடத்தை அழுத்தியே தான் வச்சுருக்கோம். ஏன்னா நிறைய நேரம் உட்காந்து தான் வேலை பண்ணுவோம், நிறைய நேரம் படுத்திருப்போம் இல்லையா. அதனால் யாருமே அதை பிரித்து விடுற மாதிரியான மூவ்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுறதே இல்லை. பொதுவாக எல்லாருமே எழுந்தவனையும் ஒரு நல்ல சோம்பல் முடிச்சுட்டு தான் நம்ம நாளை துவக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது கையும் காலும் நல்லா இழுக்கணும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பைனல் கார்டுன்றது விரிவடையும். ஸோ பார்த்தீங்கன்னா அது டீகம்ப்ரெஸ் ஆகும். நிறைய பேருக்கு முதுகு வலி, ஸ்பைனல் ப்ராப்ளம்லாம் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பைனல் கார்டு கம்ப்ரெஷனே இருந்துகிட்டே இருக்கிறதால ஒவ்வொரு டிஸ்க்கும் அழுத்தி அழுத்தி ஸ்ட்ரெஸ் ஆகி அது ப்ரொலாப்ஸ் ஆகும், டிஸ்க் டீஜெனரேஷன் ஆகும், பேக் பெயின்லாம் வரும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்ம வயசாகும் போது இல்லாமல் பார்த்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, டெய்லியே கொஞ்சம் கொஞ்சம் செகண்ட்ஸ் நம்ம முதுகில் இருக்கிற ஸ்பைனல் கார்டை விரிவடைய செய்யணும். அதுக்கான மூவ்ஸ்லாம் தான் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்தேன். இது பண்ணும்போது உங்களுக்கே ஃபீல் பண்ணுவீங்க பின்னாடி இருக்கிற ஸ்பைனல் கார்டு நல்லா விரிவடைகிறதுன்னு. அதுவும் இல்லாமல் இந்த தொங்குற மாதிரி நான் பண்ணி காமிச்சது எல்லாரும் பண்ணாதீங்க தயவுசெய்து. முடிகிறவங்க, ஏற்கனவே பண்ணி பழகிருக்கவங்க,
ஸ்ட்ராங்காக இருக்கவங்க, பேக் ப்ராப்ளம் இல்லாதவங்க, இவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் தூங்கினா கூட போதும், நம்ம ஸ்பைனல் கார்டு நல்லா டீகம்ப்ரஸ் ஆகும். அதனால் நல்லா அதுக்கு ஸ்பேஸ் கிடச்சி டீஜெனரேஷன் இல்லாமல் பேக் பெயின் உங்களுக்கு கொடுக்காம ஃப்யூச்சர்லேயும் வராமல் பாதுகாக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ண எக்ஸசைஸும் கூட. அதாவது கையை தான் நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது. ஸோ கை மசில்ஸ் இன்வால்வ் ஆகும், கையில் இருக்கிற ஜாயின்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகும், கையில் ரத்த ஓட்டமும் அதிகப்படுத்தும். பேக் ப்ராப்ளத்துக்கு மட்டும் இல்லாமல் மற்ற சில பெனிஃபிட்ஸ்லாமும் இருக்குது. ஸோ சிம்பிளாக பண்ணக்கூடியது, உட்காந்து வீட்டுக்குள்ளேயே பண்ணி பாருங்கள். இன்றைக்கெல்லாம் நான் அடுத்த எக்ஸசைஸோடு உங்களெல்லாம் வந்து பார்க்க. அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய்.